இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அந்த கிட்னி திருடர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனந்தன் சொல்லி அவர் பேர். அவர் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு கதிரவன் அவர்கள். அவர் யாருன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓனரோட பையன். அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் யாருன்னா KN நேருவோட சொந்தக்காரர். இவங்கெல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னா ஒரு குறிப்பிட்ட தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்படி பாருங்க, லிங்க் பாருங்க. இப்போ நான் விசாரணை வைக்கிறேன், விசாரணை முடிவில் நாங்கள் சொல்கிறோம், FIR போடுறோம், விசாரிக்கட்டும், CBI விசாரணைக்கு மாத்திரம் அப்படின்னா எப்பவுமே திமுகவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மாட்டிக்கோன்னு தெரிஞ்சால் தபுகடின்னு போய் காலில் விழுந்துவாங்க. அதான் திமுகவோட மிகப்பெரிய ஸ்பெஷல். திமுக இங்கே எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும். திருட்டு முன்னேற்ற கழகம் தான் பாதி பேர் கூப்பிடுவாங்க. விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்வதில் திமுக வல்லவர்கள்னு சொல்லி பேர் எடுத்தவங்க ஒன்று. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னு இருக்குன்னா இந்தியாவிலே அது திமுக மட்டும்தான். அந்த மிசா காலத்தில் திரு MK ஸ்டாலின் வந்து அடிபட்டார், மிதிப்பட்டார், சிட்டி பாபு உயிரிழந்தாருன்னு என்னென்னமோ படமோ சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இல்லாமல் அது மிசா காலம் முடிஞ்சோன்னே போய் மறுபடியும் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாங்க. நேருவின் மகளை வழுக நிலையான ஆட்சி தருகன். ஏன்னா அந்த ஊழலில் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்றதுனால தான். இப்போ டாஸ்மார்க்லாம் கூட ஒரு சில பேருக்கு சொல்கிற டேட்டாலாம் கேட்டால் தலையை சுற்றி. ஒரு நாளைக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி நேரடியாக திமுகவுடைய பேக்கெட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்றா 50,000 கோடின்றது வித் பில்லு. வித்தவுட் பில்லே 54,000 கோடி போகுது. போய் போதை மருந்தை கண்டுபிடிங்கயா, கள்ளச்சாரத்தை கண்டுபிடிங்கயா. ஒரு வட மாநில ஆள் வந்து தனியாக போன ஒரு பெண்ணை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கற்பழிக்கிற அளவுக்கு பாலியல் இச்சையை பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருக்கான். என்ன இந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? சுவிட்சர்லாந்துக்கு எதிரான ஒரு காவல்துறைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டா போதுமா? ஏங்க அவனை இந்தியா அவனை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். கஞ்சா திருடர்கள் மாதிரி, மணல் கொள்கைகள் மாதிரி, டாஸ்மார்க் ஊழல் மாதிரி இன்னும் என்னென்ன தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கோ அந்த ஊழல் வரிசையில் கிட்னி திருடல் ஊழலும் மறைமுகமாக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் செயல்படுறாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளரான நம்ம வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ எதுக்கு எடுத்தாலுமே இப்போ திமுக மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது கஞ்சானா அது திமுக தான், அடுத்தது எங்கேயாவது கள்ளக்கடத்தலாம் அங்கே திமுக தான், இப்போ கடைசியில் கிட்னி திருடினா கூட அதையுமே திமுக மேலே பழி போடுறது இல்லை சார், நியாயம் அது? ஆக்சுவலாக திமுக இங்கே எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும். திருட்டு முன்னேற்ற கழகம் தான் பாதி பேர் கூப்பிடுவாங்க. இது வந்து சொல்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்வதில் திமுக வல்லவர்கள்னு சொல்லி பேர் எடுத்தவங்க ஒன்று. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னு இருக்குன்னா இந்தியாவிலே அது திமுக மட்டும்தான். ரெண்டாவது வந்து ஊழலை வந்து ஒரு பட்டியலிட்டு இந்த மாதிரிலாம் யாராலையும் ஊழல் செய்ய முடியாதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது சர்க்காரியா கமிஷன் தான். இப்போ இதெல்லாம் வந்து இவர்களுக்கான பெருமைகள். இவங்க அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்ட போய் சமாதான போக்கு இப்போ ஒன்று ஒன்றா போய் பேசி சீட்டுகளை விட்டு கொடுத்து ஆட்சியை விட்டு கொடுத்து டக்குன்னு அந்த ஊழல்லேருந்து வெளியே வந்தாங்க. தவிர இவர்கள் வந்து இந்திரா காந்தி பீரியட்லேயே அரசியலை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அன்றைக்கி இந்திரா காந்திகிட்ட போய் மறுபடியும் போயிட்டு மிசா காலத்தில் MK ஸ்டாலின் உட்பட வைகோ உட்பட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாலும் கலைஞர் அவங்க அரெஸ்ட் பண்ணல. அந்த மிசா காலத்தில் திரு MK ஸ்டாலின் வந்து அடிபட்டார், மிதிப்பட்டார், சிட்டி பாபு உயிரிழந்தாருன்னு என்னென்னமோ படமோ சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இல்லாமல் அது மிசா காலம் முடிஞ்சோன்னே போய் மறுபடியும் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாங்க. நேருவின் மகளை வழுக நிலையான ஆட்சி தருகன். ஏன்னா அந்த ஊழலில் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்றதுனால தான். அதனால தான் இன்றைக்கி கஞ்சா ஊழல்லேருந்து, மெத்தப்பேட்டின் ஊழல்லேருந்து, மணல் பேர ஊழல்லேருந்து, கனிமவள ஊழல்லேருந்து எல்லா ஊழலும் டாஸ்மார்க் முதல் கொண்டு. இப்போ டாஸ்மார்க்லாம் கூட ஒரு சில பேருக்கு சொல்கிற டேட்டாலாம் கேட்டால் தலையை சுற்றுது. ஒரு நாளைக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி நேரடியாக திமுகவுடைய பேக்கெட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்றா 50,000 கோடின்றது வித் பில்லு. வித்தவுட் பில்லே 54,000 கோடி போகுது. அப்போ வந்து இது என்ன மாதிரி அரசாங்கம், எதை நோக்கினாங்க? இதுதான் அமித்ஷா அவர்கள் பொது வழியில் சொன்னார். 48,000 49,000 கோடி டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த திருடர்களெல்லாம் இருக்கிற திருட்டு கும்பல் தான் இந்த திமுக அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று இல்லை. இப்போ வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கிட்னி திருடர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து திருச்சி பக்கத்தில் உள்ள மன்னிச்சநல்லூர் இந்த இடத்துல தான் வந்து அந்த கிட்னி திருடர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனந்தன் சொல்லி அவர் பேர். அவர்
அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு கதிரவன் அவர்கள். அவர் யாருன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓனரோட பையன். அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் யாருன்னா KN நேருவோட சொந்தக்காரர். இவங்கெல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னா ஒரு குறிப்பிட்ட தெலுங்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்படி பாருங்க, லிங்க் பாருங்க. இன்றைக்கி இப்போ திடீர்னு பார்த்தா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் விஜயகாந்தினுடைய ஆண்டாள் அழகர் காலேஜை விலைக்கு வாங்குறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு விலைக்கு வாங்குறாங்க, சம்மந்தமே இல்லாமல். என்னடா அது சாதாரணமாக வந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சிட் ஃபண்ட் தான் வச்சுருந்தாரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய நீங்கள் திருச்சியில் SRMக்கு இணையாக ஒரு காலேஜ் இருக்குன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான். மெடிக்கல்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பறந்து இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் வச்சுட்டாங்க. திடீர்னு போய் ஆண்டாள் அழகர் காலேஜை வாங்குறாங்க. அப்போ எந்த அளவு இவங்கள்ட்ட பணம் விளையாடுகிறது, அதாவது நேரடியாக ஒருத்தர் பணம் சம்பாதித்தால் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பெரிய இடத்துக்கு அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது இந்த மனுச்சநல்லூரில் நடந்தக்கூடிய இந்த கதிரவன் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருக்காரு. இன்னைக்கு அவர் கூட என்னன்னா ஸ்பெஷலாக அவர் ஒரு விடியலை பயன்லாம் மாதிரி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு பிரியாணி போடுறாரு. ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து மேலணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு சொந்தமான அந்த ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்ற தடையை சுகாதாரத்துறை வச்சிருக்கு. அதுக்கும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இது இன்னொரு ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டலுக்கும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தடையை வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க கட்சிக்காரர்களே அவர்களே திருடினு ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இப்போ நான் விசாரணை வைக்கிறேன், விசாரணை முடிவில் நாங்கள் சொல்கிறோம், FIR போடுறோம், விசாரிக்கட்டும், CBI விசாரணைக்கு மாத்திரா அப்படின்னா எப்பவுமே திமுகவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சால் தபுகடின்னு போய் காலில் விழுந்துருவாங்க. அதான் திமுகவுடைய மிகப்பெரிய ஸ்பெஷல். இப்போ இந்த நம்ம திருபுவனம் அஜித்குமார் பக்கத்தில் ஒரு பாத்ரூம்ல ஒருத்தன் ஃபுட்டேஜ் எடுத்துட்டோன்னா திமுக தெரிஞ்சிருச்சு, மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஃபுட்டேஜ் இருக்கு, யாரையும் தப்பிக்க முடியாது. இது CGயில் பண்ணாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று தான் CGயில் பண்ண முடியும். பேக்கரி கடைக்கு போனது இதில் இருக்கு, வேனில் இறங்கி போனது இருக்கு, சுற்றி CCTV பேக்கேஜ். இவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா CCTVயில் அந்த கோயில் இருந்த CCTV ஃபுட்டேஜை மட்டும்தான் போலீஸ்கார் மிரட்டி வாங்கிட்டு போனது. வெளியில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சோன்னா தொப்புக்கடின்னு போய் காலில் விழுந்து ஐயா சாமி மன்னிச்சிருங்க, சாரி, என்ன நீ என்ன பண்படுற கொடுக்குற, சாரி மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சாரின்ற ஒற்றை வார்த்தை உயிரை மீட்டு தர முடியுமா? நீங்கள் கொடுக்குற 2 ஏக்கர் 2 சென்ட் இடமும் 5 லட்ச ரூபா பணமும் ஒரு ஆவினில் ஒரு வேலையும் அந்த உயிரை மீட்டு தருமா? எவ்வளோ கொடுத்தாலும் உயிரை மீட்டு தர முடியாது. வேற இது அப்படி எதுக்கு இந்த பதிவு செய்யறேன்னா தொப்புக்கடின்னு காலில் வந்தோன்னா அந்த பிரச்சனையை அப்படியே அமைக்கிறது. அன்னைக்கு மறுநாள் தான் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. டாஸ்மார்க்கில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா நீ 10 லட்சம் கொடுக்குறீங்க. டெய்லி படிக்க வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட பணம் இல்லாமல், படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் போய் தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை செய்த ஏழை தீப்பெட்டி தொழிலாளர்கள் போய் வெடித்து செத்தா வெறும் 4 லட்சம் கொடுக்குறீங்க. அதுக்கு போராட்டம் வந்தால் அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி திருடுறார், நான் வேற மாதிரி ஆளு உன்னெல்லாம் காரணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார். இது எப்படி பார்த்தீங்களா? அதாவது கொழுப்படுத்துட்டு போய் போதைக்காக கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். தன்னுடைய நாட்டு இன்னைக்கு தமிழ்நாடு GDPயில் நம்பர் 2ல் இருக்குன்னா அதுக்கு சிவகாசி ஒரு காரணம். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட உழைப்பும் ஒரு காரணம். அவங்க வாழ்வாதாரத்துக்காக உழைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே ஒரு பெரிய கட்டடங்கள் கட்டி கொடுத்து அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்தீங்கன்னா அது கிடையாது. அப்போ அந்த ஆலய முதலாளியுடன் சேர்ந்து கொண்டு 4 லட்சம் மேலே தர முடியாது. இது 4 லட்சம் கொடுத்துல அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஆலய முதலாளி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற டேட்டாவும் இல்லை. அப்போ இந்த உயிரை பாகுபாடோடு இந்த அரசாங்கம் அணுகுதுன்றது தெரியுதா? அப்போ போய் அந்த பக்கம் திருப்புவனம் காலில் விழுந்த மாதிரி இப்போ தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜினுடைய கூட இந்த பிரச்சனை சீனிவாசன் அவருடைய ஹாஸ்பிட்டல் மாட்டியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே நாங்கள் சிறுநீரக மாற்று அறுவை செய்யறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தடை விதிக்கிறோம். தடை விதிச்சுட்டா இன்றைக்கு நாமக்கல்ல நெசவாளர்களுக்கான ஓய்வு இதுக்கு அவர் தறியை அடிச்சாங்கன்னா அதற்கான பணத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கல, நிலுவையில் வச்சிருக்காங்கன்னு ஒரு இதே இருக்குது. ஒரு காலத்தில் நெசவாளர்கள் கஞ்சி தட்டி இதெல்லாம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கு நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வரன்றது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்காம இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. ரெண்டாவது இன்றைக்கு அதுக்கு தான் எடப்பாடி அவர்கள் சூப்பராக அறிவிச்சார், நாங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் திருப்பி கொண்டு வருவோம், ப்ளஸ் நெசவாளர்களுடைய வாழ்வுரிமைக்காக பட்டுப்புடையும் சேர்த்து கொடுப்போம். எப்படி இதெல்லாம் இது எல்லாம் சப்கா சாத் சப்கா விகாசுங்க, அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சிங்க. அதுதாங்க வளர்ச்சி. அந்த வளர்ச்சி இந்த திமுக செய்கிறதா? எப்படி திருப்புவனத்தில் அஜித்குமார் காலில் அந்த குடும்பத்து காலில் திமுக விழுந்ததோ அதே மாதிரி இப்போ இந்த கிட்னி பிரச்சனை பெருசாக ஆகக்கூடாதுனால தொபுகடின்னு போயிட்டு நாங்கள் சுகாதாரத்துறை மூலம் அறிவிக்கிறோம் அவங்களோட கிட்னி இது அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணக்கூடாதுன்னு. சுற்றி இந்த டேட்டா எங்கே போகுது பாருங்க.
மலிச்சநல்லூருடைய எம்எல்ஏ யார்? தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜினுடைய சீனிவாசனோட பையன் கதிரவன். இந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓனராக இருக்கக்கூடிய சீனிவாசன் யாருன்னா கே நேருடைய ரிலேட்டிவ். 2 பேருமே ஒரே ஒரு நேட்டிவை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதிக்காரர்கள், ஒரே பற்றாளர்கள், எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரப்ப உங்களுக்கு கிளீனாக இதை எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள்? இந்த கிட்னின்ற விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேச மறுக்குது. ஆமாம், இது எவ்வளோ பெரிய பூதாகாரமான விஷயம். ஒருத்தருக்கு தன் வாழ்வாதாரத்தில் என்னுடைய வாங்கின கடனை இப்போ என்ன சொன்ன கந்து வட்டிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணலாம், 10 வருஷம் கடுங்காவல உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்கலாம், நீங்கள் நீதிமன்றத்தை அடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை தமிழக அரசு போட்டிருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா? இன்றைக்கி நெசவாளர்கள் எல்லாம் நாமக்கல்ல எல்லாம் இருக்கவங்களுக்கு சொல்லி மற்ற இடத்துல இருக்க நெசவாளர்கள் எல்லாம் எதற்கு கிட்னி வைக்க முன்வரான்? ஒருத்தன் தன் உடல் உறுப்பே விற்க முன்வரானா என்ன காரணம்? அவங்க வந்து கந்து வட்டியில் கொடுத்து தவிக்கிறாங்க. இதுதான் எங்களோட முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை இது தெளிவாக சொல்கிறார். ஒருத்தர் வந்து என் உடலுக்கு கிட்னி எடுத்துக்க என்னை விட்டுடுன்றான், ஏன்னா கந்து வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ கந்து வட்டியை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அடைச்சதா? இல்லை. ஆனால் அந்த காவல்துறை எங்கே போகும்? திருப்பி அடிக்காத, திராணி இல்லாத, திருப்பி பேசாத ஆட்களிடம் தன்னுடைய வீரத்தை காட்டும். போய் அஜித்குமார்கிட்ட போய் வீரத்தை காட்டுவாங்க. 4 பேர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பெரிய பைப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு நகை எடுத்தியா சொல்லு, நகை எடுத்தியா சொல்லு, அந்த மாதிரி ஆள்கிட்ட வீரத்தை காட்டுவாங்க. மதுரை ஆதீனம் ஒரு சாது. அவர் யார்? ஒரு சாது, எல்லாரும் அறியப்பட்ட ஒரு சாது. அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணார். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான விசாரணை சொன்னால் அவர் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சொல்லி அவர் கைது பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்குறாங்க. அவர் போய் ஸ்டே வாங்குறாரு. இன்னைக்கு அதே காவல்துறை போயிட்டு அந்த ஸ்டேவை உடைங்க, அவர் எங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றார். யாரு? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவர். இதே ஜவஹர்லால் மேலே ஒரு கேஸ் வருது. அவர் வந்து வெளிநாட்டில் பணம் வாங்கினது உறுதியானதுனால அவர் மேலே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கேஸ் ஃபைனல் ஆகணும்னா ரம்ஜான் நோன்பு இருக்கிற டைம் ஆகுது. கோர்ட் எனக்கு வந்து இது மதிப்பளித்து இந்த கைது நடவடிக்கை தள்ளி வைக்கணும்னா தள்ளி வைக்கிறது. எப்படி பாருங்க, நல்லா கேளுங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் பெற்றது உண்மைன்னு சொல்லி ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கேஸ் ஆகி அவர் மேலே ப்ரூவ் ஆகுது, அவர் வாரண்ட் இஷ்யூ ஆகுது, அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வரப்ப அவர் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார், இதை நீங்கள் ஜாமீன் கொடுத்து எனக்கு தள்ளி வைக்கணும் விசாரணையை, ஏன்னா ரம்ஜான் வருது எங்களுக்கு, அதனால நான் வந்து நோன்பு இருக்கணும் அப்படின்னா நீதிமன்றம் ஏற்றுட்டு தள்ளி வைக்குது. இங்கே ஒருத்தர் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கார். அவர் வயதானவர், உங்களுக்கு தெரியும். சாது எப்படி இருப்பார்? மதுரை ஆதீனம் வயதானவர். அவர் வந்து 2-3 வாட்டி என் வண்டி கிட்ட வண்டி அடிச்சுன்னா ஒரு பயத்தின் அடிப்படையில் போய் அவர் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விசாரிக்க வேண்டியது காவல்துறை கடமைதாங்க. பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னா அவர் சொல்கிறாருங்க, இருக்கலாம். இப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் பேசுகிறப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வரப்ப அதற்கான ஒரு கொலை முயற்சியாக கூட இருக்கலாம். அவர் பொது வழியை சும்மா சொல்கிறார், சும்மா சொல்ல பொது வழியில் அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒருவேளை நம்ம இந்துக்களுக்கு ஆதரவாக வந்து மோடிஜியை சந்திக்கிறோம், இந்துக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசினாலும் நம்ம மேலே ஒரு பிரச்சனை வருதோ, ஒருவேளை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வச்சு நம்மளுக்கு கொல்ல போகிறாங்களோன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னோன்னா இதை வந்து நீங்கள் மத உறவை வந்து தூண்டுறீங்க, மத கலவரத்தை நீங்கள் தூண்டுறீங்கன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக போய் வம்படியாக போய் போலீஸே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுது. அஜித் குமார் யாரும் போய் சொல்லலை. யாருன்னா ஒருத்தர் பொது வழியில் போயிட்டு திரு ஆதீனம் அவர்கள் வந்து மத உரிமை தூண்டுற மாதிரி மத கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பொது வழியில் பதிவிடுறாரு, அவரை விசாரிக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? தானாக போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணோன்னா அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு படுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மறுபடியும் அவர் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்புனா ஒருத்தர் உடம்பு சரியாமல் படுத்திருக்காரு, மறுபடியும் போயிட்டு விசாரிக்கணும்னா அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்புக்கு வந்து கொடுக்கல, அதனால் அவர் வந்து நீங்கள் கைது பண்ணக்கூடாதுன்ற ஸ்டேவை நீங்கள் வந்து வித்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுதுன்னா இங்கே போலீஸ் யாரை நோக்கி நகருது? இங்கே இருக்க போலீஸோட வேலை என்ன? போய் போதை மருந்தை கண்டுபிடிங்கயா, கள்ளச்சாரத்தை கண்டுபிடிங்கயா. இன்றைக்கி வந்து கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூரில் ஒருத்தன் வந்து ஒரு வடமாநில ஆள் வந்து தனியாக போன ஒரு பெண்ணை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கற்பழிக்கிற அளவுக்கு பாலியல் இச்சையை பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருக்கான். இன்றைக்கி 5 லட்ச ரூபா அறிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, 10 நாளாச்சு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எல்லா கட்சியும் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. என்ன இந்த காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? சுவிட்சர்லாந்துக்கு எதிரான ஒரு காவல்துறைன்னு மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டா போதுமா? ஏங்க அவன் இந்தியா அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். அந்த வடநாட்டு மாநில தொழிலாளி யாராக இருப்பான்? அதிகபட்சம் ஒரு பொழைப்புக்காக தான் இங்கே வந்திருப்பான். அவன் வந்து நீரவ் மோடி மாதிரி இல்லாடி விஜய் மல்லையா மாதிரி பெருங்கொண்ட பணக்காரனா ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறதுக்கு, தனி ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இங்கே இவ்வளோ சுற்றணும். இங்கே இல்லவனை சுத்தவனை கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்கு 5 லட்ச ரூபா அறிவிச்சுன்னா 10 நாளாக கண்டுபிடிக்க முடியல. இங்கே காவல்துறை என்ன மாதிரி பணியை செய்யுது? இவங்கள்ட்ட தகவல் தொடர்பு சாதனை இவ்வளோ கொடுக்குறோம், அங்கங்கே சிசிடிவி கொடுக்குறோம், பேட்ரோல் கொடுக்குறோம், கம்யூனிகேஷன் வாக்கி டாக்கி கொடுக்குறோம், எங்கேருந்து எங்கே வேணால் யாரை தூக்குறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தோம். ஒருத்தர் நீங்கள் கைது பண்ண முடியல. நீங்கள் போய் மதுரை ஆதீனத்தில் உட்காந்து நீ வா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி இந்த காவல்துறைக்கு நகருது? இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தமிழக முதலமைச்சர் கட்டுப்படுத்துகிறாரா? இல்லாட்டி ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை ஆட்சி நடைபெறுகிறதா, முதலமைச்சர் ஆட்சி தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் ஆட்சி நடைபெறுதான்னு ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா?
இன்னைக்கு காவல்துறையுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே இதற்கான எல்லா பதிலையும் பொது வழியில் சொல்லணும். அஜித்குமாருக்கு சாரி கேட்டால் முடிஞ்சிச்சா? இப்போ 10 பேர் கண்டுபிடிக்க முடியலன்றது முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய மேட்டர்லேருந்து மற்ற மேட்டரில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து போராட்டத்தை இதோடு நிறுத்திக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எதனா பண்ணீங்க நான் வேற மாதிரி பண்ணுவேன்ட்டு பொது வழியில் சொல்கிறார். எங்கள் விருதுநகரில் அந்த போராட்டம் பண்ணுறப்ப பாண்டியராஜன் ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கே பேரில் திருப்பூரில் ஒரு பொம்பளையோட காதை உடைச்சார். உங்களுக்கு தெரியும், பாண்டியராஜன் ஒரு ஏடிஜிபி, உங்களுக்கு தெரியும். அது அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இங்கே கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து குளத்தூர்லேயே போடுறாங்க. அவர் திருமலா பாலோட இதில் வந்து நேரடியாக வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாமல் பேரம் பேசினா சொல்லி ஒரு இது எடுக்குது. இதெல்லாம் பார்த்தா நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இவங்களுடைய அதிகாரம் எங்கே செலுத்தப்படுகிறதுனா, முன்னாடி சொன்ன பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன், எதிர்த்து அடிக்க திராணி இல்லாத இந்த மளிகை கடைகள்லேருந்து அங்கேருந்து ஒரு எம்ஐடியை ஓட்டிக்கிட்டு பாவமாக கருவேப்பிலையும் அந்த முட்டையும் வாங்கிட்டு இன்றைக்கி எதோடு இதை விற்றா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலன்னு ஓட்டு வருவான் பாருங்க, அவனை நிறுத்திட்டு உங்கள் வீரத்தை காட்டுறது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் நடந்திருக்கு. இப்போ தமிழக மக்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் இப்போ, ஏன்னா போலீஸ் மேலே காவல்துறை மேலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குன்ற டேட்டா மாண்பு முதலமைச்சர்கிட்ட போயிடுச்சு. அதனால் இப்போ என்னவா பண்ணுறாங்க, இப்போதும் இங்கே எழுதிக்கோங்க, இன்னிலேருந்து நீங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிக்கிற வரை தைரியமாக ஹெல்மெட் இல்லாமல் போகலாம். தமிழ்நாடு எலெக்ஷன் முடிகிற வரையும் நான் தைரியமாக குடிச்சிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. தமிழ்நாடு எலெக்ஷன் முடிகிற வரையும் நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. கழிவுநீர் கால்வாய் வரியும் கட்ட தேவையில்லை, மழைநீர் சேமிப்பு வரியும் கட்ட தேவையில்லை, உங்களுடைய வீட்டு வரியும் கட்ட தேவையில்லை. கட்ட தேவையில்லைன்னா என்ன, ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, நேராக வீட்டுக்குள்ளே நிற்கிறது, பூட்ட போடுறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் மேலே சரியான கோபத்தில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போனால் உங்களுக்கு வந்து மயிலிறகால் தடவுவாங்க. வாங்க தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுறதுனால உங்கள் உடம்புக்கு நல்லது. நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்கள் மண்டை அடிபடாமல் தப்பிக்கலாம். விழிப்புணர்வில் வந்து கலந்துக்கங்கன்ட்டு ஒரு 4 பேரை கூட்டி போய் உட்கார வச்சு அங்கே இருக்க ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஒரு விழிப்புணர்வு பாடம் நடத்துகிறார். இனிமேல்னாச்சும் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு போங்க, உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு ஃபைன் போடுறதுனாலையோ எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி மயிலிறகால் தடவுறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? முன்னாடி குடிச்சிட்டு போனால் 10,000 ஃபைனை கொடு, 5,000 ஃபைனை கொடு, ஹெல்மெட் போடல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஹெல்மெட் போடல காசை வச்சுட்டு மாதிரி வேலை பாரு, இந்த புக்கெல்லாம் கூட இதெல்லாம் கேட்குறாங்களா இல்லையா? இப்போ அது இல்லவே இல்லை. ஏன்னா கோபமாக இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாகன ஓட்டியும் போலீஸ்கிட்ட கேள்வி கேட்குறான். யோ அதை பிடிக்க துப்பு இல்லை, இதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை, வந்துட்டு என்ன பிடிக்குது போய் அதை மேலே பிடியா கேட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் வீரப்பனை வச்சு கேள்வி பண்ணியிருந்தாங்க. ஆமாம், காட்டில் ஒருத்தர் சுற்றி நிற்கிறான் வீரப்பனை, அவரை பிடிக்கல, இவர் வந்துட்டார் எங்களை பிடிக்கிறதுக்கு, அப்படி கேள்வி பண்ணியிருந்தாங்க, இருந்துச்சுல. இப்பொழுது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இது வந்து கோவப்படுறாங்க மக்கள். அப்போ வந்து இந்த ஸ்பாட் ஃபைன் போடுறது, நைட்டு காலை சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் சென்னையில் பீக் ஹவர்ஸ், கரெக்டாக? எல்லா இடத்துலையும் சரியான கூட்டம் இருக்கும். நீங்கள் மவுண்ட் ரோடு நிறைய சேனல் போகிறதுனால பார்த்துருக்கேன், மவுண்ட் ரோட்லேருந்து தென்னம்பேட்டை, சேலம், பாண்டி பஜார் எல்லா இடத்துலையும் செம்ம கூட்டம் இருக்கும். அந்த டைமில் எங்கேயுமே டிராஃபிக் சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிற்கவே மாட்டாங்க. செக் பண்ணுங்கள், நீங்கள் சும்மா செக் பண்ணுங்க, ஒரு டேட்டா எடுத்து. எப்போ தெரியுமா? 9லேருந்து 9:30 மணி ஆகுது பாருங்க, எல்லா இடத்துலையும் டிராஃபிக் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டபிள்ஸு, அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ் நிற்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா பீக் ஹவர்லாம் முடிஞ்சு ஏன் நிற்கிறாங்கன்னா 10 மணி தான் டாஸ்மாக் கடையை மூடுவாங்க. அங்கேருந்து ஒரு சிக்னல் வரும், சார் பச்சை கலர் செட்டப் போட்டால் ஒருத்தர் கிளம்புறான், வண்டி வந்து யமகா வண்டி இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகிறேன், கரெக்டாக எல்லாரையும் விட்டு அவன் நிப்பாட்டுவான். தம்பி நெல் வாயை ஊதுவான், ஃபைன், நீ வாரமாக பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷனை நோக்கி தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நகர்றாங்க. தவிர அந்த இடத்துல ஒரு போலீஸ் வாகனத்துக்கு வந்து பிரச்சனை வருது, அந்த இடத்துல போக்குவரத்து பிரச்சனை வருதே, போக மாட்டேன்றாங்க. பீக் ஹவரில் இருக்கக்கூடிய தமிழக அரசு வழக்கு போட்டால் கூட பிரச்சனை இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். பீக் ஹவரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எண்ணிக்கை எடுத்துங்க, 9 மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகள் எண்ணிக்கை தயவு செய்து எடுங்க. அவ்வளோ பேரை பிடிக்கிறாங்க, ஏன்னா பணத்தை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. இது எப்படி ஒரு முரண்பாடு முச்சம் பாருங்கள். உங்களுக்கு எதுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம்? டாஸ்மாகில் ஒருத்தன் குடிச்சிட்டு வரவனை ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட பணம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வேலைக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இப்போ அதுக்கும் கட் பண்ணிட்டார் முதலமைச்சர். யாருன்னா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருங்க, அவனுக்கு ஃபைன் போடாதீங்க, ஃபைன் போட்டால் இன்னும் கோவப்படுவான், ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க. இப்படி வந்து காவல்துறையை வந்து தன் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து விட்டார் திரும்ப மாண்பு மு.க. ஸ்டாலின். அதனால தான் எங்களோட முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவாக சொல்கிறார், காவல்துறைக்கு அதற்கான அதிகாரிகளை பயன்படுத்துறதுக்கான பவர்ஸை கொடுங்க, அவங்களுக்கு செயல்படுறதுக்கான சுதந்திரத்தை கொடுங்க. அவங்கள வந்து கட்டிக்கோப்போ வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு பெரிய ஒரு 200 போய் நின்று பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் பாதுகாப்பு வந்துட்டா லா அண்ட் ஆர்டர் யாருங்க பார்க்குறது? இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து யாரோ வராரு, மினிஸ்டர் வராரு, இல்லாட்டி நம்ம அமைச்சருக்கு எங்கேயோ வராங்க, பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு 35 மினிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் 10-15 போலீஸ் நீங்கள் பாதுகாப்பு அமைச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஷன்லையும் ஒரு இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு போயிட்டாருன்னா எதனா ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் நேரடியாக அவங்களால சந்திக்க முடியுதா? இருக்கிறாரா? பெட்ரோல் இருக்கிறாரு, சுற்றுப்பயணில் இருக்கிறாரு, முதல் பாதுகாப்பில் இருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, மீட்டிங்கில் இருக்காரு, லா அண்ட் ஆர்டர், இதே தானே சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்களுக்கு அந்த வேலையை மட்டும் செய்ய பண்ணிங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே வராதுல்ல. இதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து
கஞ்சா திருடர்கள் மாதிரி, மணல் கொள்கைகள் மாதிரி, டாஸ்மார்க் ஊழல் மாதிரி, இன்னும் என்னென்ன தமிழ்நாட்டில் ஊழல் இருக்கோ அந்த ஊழல் வரிசையில் கிட்னி திருடல் ஊழலும் மறைமுகமாக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் செயல்படுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து நேரடியாக அவங்க தான் கிட்னியை திருடுறாங்கன்னு சொல்ல, அந்த கையாளான ஒரு ஆட்சி, நாமக்கல்ல கையாளான ஒரு ஆட்சி நடக்கிறதுனால தான் கந்து வட்டி வாங்கப்படுகிறது. அந்த கந்து வட்டி கொடுக்கவர்கள் திமுக காரர்கள், அந்த கொடுத்து மிரட்டி அவர்களை கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதும் திமுக காரர்களால் ஆதரவுகள் நடத்தப்படுற ஹாஸ்பிட்டல். இப்போ தனலட்சுமி இன்னைக்கு காலேஜ் சீனிவாசன் சார் வந்து திமுக காரர் நான் சொல்லலை. ஆனால் அவருடைய பையன் மஞ்சநல்லூருடைய எம்எல்ஏ கதிரவன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்பா புள்ளனா ஒன்று தானே, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ உடனே காலில் விழுந்துட்டு நாங்கள் இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிறுநீரக மாற்று அவிச்சு பண்ணுறதுக்கான தடை விதிக்கிறோன்னு தொபுகடியும் காலில் விழுகிறாங்க. ஆனால் இங்கு எல்லா கொள்கைகளுக்கும் மூலாதாரமான அந்த இடைவெளியை கொடுப்பது, அதற்கான ஸ்பேஸை கொடுக்கறது திமுக தான். ஓகே சார், அற்புதமான கருத்தில் இளைய பாதனோடு பார்த்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.